அப்சல் பாஷா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டிலிருந்து கேட்குறாங்க. எங்கள் ஏரியாவில் தௌஹீது பள்ளி இல்லை, ஆகையால் சுன்னத் ஜமாத் பள்ளி தான் உள்ளது. ஜும்மா பயான் மெம்பரில் ஏறாமல் கீழே நின்று உருது மொழியில் பயான் செய்வார்கள். பிறகு மெம்பரில் ஏறி பாங்கு சொல்லப்பட்டு அரபி குத்துபா நடக்கும். கீழே நின்று பயான் செய்யும் போது ஜும்மாவுடைய கணக்கில் வருமா? பயானுக்கு முன்பு பள்ளிக்கு வர வேண்டும், ஆனால் இவர்கள் மெம்பரில் ஏறாமல் கீழே நின்று பயான் செய்கிறார்கள், இது ஜும்மாவுடைய கணக்கில் சேருமான்னு கேட்குறாங்க. அது ஜும்மாவுடைய கணக்கில் சேராது. ஏன்னா ஜும்மா இமாம் மெம்பரில் ஏறி உரையை துவங்கின பிறகு அது உரை, மார்க்கத்தின் அடிப்படையில் அதுதான். இது கூடுதலாக செய்யப்படுற ஒரு காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வழிகாட்டுதல் இல்லை, அது அதனுடைய புரிதலில் ஏற்பட்ட கோளாறின் காரணமாக இவங்க செய்யக்கூடிய பிழையான ஒரு அம்சம் தான் கீழே நின்று ஒரு உரை, மேலே ஏறி 2 உரைன்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. மார்க்க அடிப்படையில் எந்த உரையை நம்ம உரையாக எடுத்துக்கொள்ளணும்னு கேட்டால், மெம்பரில் இமாம் ஏறி அமர்ந்த பிறகு அங்கே நின்று கொண்டு ஆற்றக்கூடிய உரை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த சுன்னத்தான உரை. எனவே கீழே இருக்கிறத நாம் அதுக்கு முன்னாடி போகணும் என்று சொல்லி நினைச்சு பரபரப்பாக போக வேண்டிய அவசியம் கிடையாது. மெம்பரை தான் மார்க்க அடிப்படையில் ஒரு அளவுகோலாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் நமக்கு நிறைய சான்றுகளும் ஆதாரங்களும் கிடைக்கிறது.